அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் எலும்பு தால்ச்சா வித் தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தால்ச்சாவுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ உப்பு மட்டும் சேர்த்துட்டு 3 விசில் போட்டு வேக வச்சுக்கிடலாம். மட்டனும் பருப்பையும் ஒன்றா கூட வேக வச்சுக்கிடலாம். ஏன்னா மட்டன் வேகாதுல, அதனால் பருப்பு சீக்கிரம் வெந்துடும். அதனால் மட்டனை மட்டும் முதல்ல 3 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். பருப்பு வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் துவரம்பருப்பு 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். மட்டன் வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பருப்பை 3 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு பொரிய விட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, அப்புறம் ஒரு ஸ்டாரு சேர்த்துட்டு வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஏன்னா பருப்புலையும் சேர்த்துருக்கல அதனால். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ அந்த மசாலாவோட நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுக்கிடலாம். இப்போ 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். நல்லா அந்த மசாலா வெந்து வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிடலாம். நான் சுரக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இது 3 காய்கறியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, வாழைக்காய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறியெல்லாம் அரைவேக்காட வெந்தோடனே நம்ம மல்லித்தலை, புதினா நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மட்டன் பருப்பு எல்லாம் வேக வச்சோம்ல, இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ மட்டன் தால்ச்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தக்காளி இந்த மாதிரி எடுத்துகிட்டு 4 அப்படி கீறிக்குங்க. அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வேக வச்சு எடுத்துக்கிடலாம். தக்காளி நல்லா வெந்தோடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கூல் பண்ணிக்கிடலாம். இப்போ அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிடலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் தக்காளியை நீங்கள் பேஸ்ட் மாதிரி கூட மிக்சியில் அரைச்சிக்கிடலாம். நான் கையினாலே மேஷ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா 1 2 இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் மேஷ் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கிடலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக வந்தோன்னே நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு டேட்ஸ் சேர்த்துருக்கேன். டேட்ஸை சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிடலாம். இதுவுமே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. வறுத்து வச்சிருந்தா முந்திரி சேர்த்துக்கிடலாம். மட்டன் எலும்பு தால்ச்சா தக்காளி ஜாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.